இன்றைய தினம் வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நாம் தேவன் மனிதனை படைத்ததிலிருந்து அவனோடு இடைப்பட்ட காரியங்கள் 3 காலகட்டங்களாக பிரித்து படித்து இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே, அப்புறம் ஆதாமோடு பண்ணின உடன்படிக்கை, பின் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கைகள் என்று ஆதியாகமம் 11வது அத்தியாயம் வரை இந்த சரித்திரம் உண்டு. இந்த 11 அத்தியாயத்துக்குள்ளதாக ஏறக்குறைய 2000 வருடங்கள் கடந்து போய்விட்டது. 2000 வருட சரித்திரத்தை 11 அத்தியாயத்துக்குள்ளதாக கொடுத்து விட்டார். இது உலக மக்களை குறித்து பொதுவான ஒன்று. இதிலே முதலிலே ஏதேன் தோட்டத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அவன் தவறு செய்த பிறகு அதை திருத்தி பனிஷ்மெண்டோடு இன்னொன்று பண்ணினார். அப்பொழுதும் மனுக்குளம் போன போது எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரே ஒரு குடும்பத்தை 8 நபர்களை பிரித்தெடுத்து அவர்களோடு அந்த உடன்படிக்கை இன்னும் சரத்துக்களை மாற்றி கொடுத்து பண்ணினார். இன்னும் அந்த நோவாவின் மூலமாக அவர் பண்ணின அந்த உடன்படிக்கை இன்றும் உலகத்திலே அமுலிலே இருக்கிறது. உலக மக்களும் அதன் கீழாக இருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கும் தகுதியாக ஜனங்கள் வராத போது தேவன் ஒரு தனி மனிதனை பிரித்தெடுத்து அவன் மூலமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒரு சந்ததியை பிரித்து எடுக்கிறார். ஆதியாகமம் 12வது அத்தியாயத்திலிருந்து முழு பழைய ஏற்பாடு மல்கியா வரைக்கும் அந்த ஆபிரகாமுடைய வம்சம், அவர்களுடைய நடக்கை, அவர்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை, எபிரேயர்களுடைய வரலாறு தான் அங்கே மெயினாக இருக்குது. இதில் 12வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் பார்க்குறோம். ஆபிரகாமை எடுத்து ஆபிரகாமோடு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை உடன்படிக்கையாக என்று முதலில் செய்யவில்லை, வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அவன் அந்த வாக்கை பெற்று அதற்கு ஏற்றவனாக அந்த வாக்குக்கு விசுவாசித்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழுகிற போது படிப்படியாக அந்த வாக்குத்தத்தம் விரிவாக்கப்பட்டு முதலிலே குறுகிய அளவில் ஷார்ட்டாக பாயிண்டாக கொடுக்கப்பட்டது. பின்பு கொஞ்சம் விரித்து 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 கொடுக்கப்பட்டு பின் உடன்படிக்கையாக பண்ணப்பட்டு அந்த உடன்படிக்கை தேவன் தன்னுடைய பேரிலே ஆணையிட்டு உறுதியும் செய்தார். ஸோ அது எப்படி என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் இது தேவன் ஆபிரகாமோடு செய்த இந்த ஒரு உடன்படிக்கை தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்டது. எந்த நிபந்தனையும் இல்லாத தேவனை மட்டும் சார்ந்த கிருபையின் வாக்குத்தத்த உடன்படிக்கை ஆகும். மற்ற உடன்படிக்கைகளிலே நிபந்தனை உண்டு, இதை செய்தால் இதை தருவேன், நிபந்தனை உண்டு. ஆனால் வாக்குத்தத்தத்திலே கொஞ்சம் வித்தியாசம். வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவன் அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை தன் வாழ்க்கையிலே நடைபெற்று காண்பிக்கின்ற போது அந்த வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையிலே ஜெயமாகும். இதுல முக்கியமான காரியம் அதுதான். அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதை தன் வாழ்க்கையிலே கிரியையிலே கொண்டு வருகிற போது அந்த வாக்குத்தத்தத்திலே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்க முடியும். இப்படியாகத்தான் ஆபிரகாமோடு தேவன் முதலிலே வாக்கு பண்ணினார். இது தெய்வீக ஆளுகைக்கு உட்பட்ட கிருபையின் அடிப்படையிலே செய்யப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாகும். இன்று எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்து அவன் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, தேவனோடு உறவிலும் விசுவாசத்திலும் ரட்சிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் வளர்வதற்கு இந்த வாக்குத்தத்தம் தான் மூலமும் ஆதாரமுமாக இருக்கிறது. இதை வைத்துதான் மற்றதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் வருகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 12வது அத்தியாயத்திலே 1, 2, 3 வசனங்களிலே இதை நாம் படிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த 2 to 3 வசனத்துக்குள்ளாக
7 விதமான காரியங்களை அவருக்கு சொல்லுகிறார். அந்த 7ம் அவனுடைய வாழ்க்கையினுடைய 3 பகுதிகளை உள்ளாக கொண்டு வருகிறது. ஒன்று தனி வாழ்விலே, பர்சனல் லைஃப். அடுத்ததாக தேசிய அளவிலே ஒரு ஆசீர்வாதம், நேஷனல் லெவல். மூன்றாவது உலகளாவிய யூனிவர்சல் பிளெஸிங். 3 காரியங்களும் அதற்குள்ளாக கொடுத்து விடுகிறார். அவன் தனி வாழ்வில் ஆசீர்வாதங்கள் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அது நீ எங்க போனேனாலும் அந்த இடத்துல என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். தனி வாழ்விலே அவனுக்குரிய ஆசீர்வாதம். தேசிய அளவிலே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜாதி ஆக்குவேன்னு நமக்கு டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவனுடைய உண்மையானது உன்னை பெரிய தேசமாக்குவேன் என்றுதான் அவர் சொன்னார். உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன். ஒரு பெரிய தேசமாக அவன் எழும்பக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவதாக யூனிவர்சல், உலகளாவிய ஆசீர்வாதம். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும். இந்த 3 காரியங்களையும் இந்த 7 வசனத்துக்குள்ளாக கொடுத்து விட்டார். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இது வாக்குத்தத்தமாக குறிப்பாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இதற்கு ஏற்ற ஆபிரகாமின் விசுவாச கீழ்ப்படிந்த வாழ்க்கைக்கு ஏற்ப இது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து 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 கொடுக்கப்பட்டது. உதாரணத்திற்காக 13வது அத்தியாயத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 13 14 17 வரைக்கும் இந்த வாக்குத்தத்தை உன்னை தேசமாக்குவேன் என்றால் தேசம் என்ன என்பதை விளக்கி இங்கே கொடுக்கிறார். அதற்கு காரணம் என்ன என்றால், அதற்கு முன்னாக நடந்த ஒரு காரியம். ஆபிரகாம் தேவன் கட்டளையிட்டபடி தன் தேசத்தையும் தன் இனத்தையும் விட்டு புறப்பட்டான். ஆனால் லோத்து அவனோடு கூட வந்தான். லோத்துவனுடைய வேலைக்காரருக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் பிரச்சனைகள் வந்தபோது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னா, நம்ம 2 சகோதரர்கள் சண்டை செய்ய வேண்டாம், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன், நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நம்ம தனியா இருப்போம், ஒருவருக்கு ஒருவர் சண்டை வேண்டாம் என்று பெரியவன் சிறியவனிடத்தில் போய் சமாதானம் பண்ணி பிரிந்து போகிறான். அப்பொழுது அவன் லோத்து பார்க்கிறான், சோதோம் செழிப்பாக இருக்கிறது, அந்த பக்கம் போயிடுறேன், இந்த பக்கம் டெசர்ட்டா இருக்குது, அதை பத்தி கவலை இல்லை. அவன் செழிப்பான ஒரு தேசத்தை நோக்கி போய்விட்டான். ஆனா ஆபிரகாம் அந்த செழிப்பான தேசத்தை நோக்கி கண்ணோக்கவில்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, சோதோமில் இருந்த ஜனங்கள் பொல்லாதவர்களும் பாவிகளுமா இருந்தார்கள், அதனால நான் அந்த பக்கம் போகல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாரு. அந்த நேரத்துல தேவன் சொல்லுகிறார், ஆதியாகமம் 13வது அத்தியாயத்திலே 14 17 வரைக்கும், லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்து நீளமும் அகலமும் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்போது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு ஏப்ரனில் இருக்க மம்ரே என்ற சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்க கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் முதல்ல ஒரு செய்யற வேலை ஒரு பலிபீடம் கட்டுறதான். என்றால் தேவனை சந்திப்பதற்காக, தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று தேவனை சந்திப்பதற்காக அவர் எங்க போனாலும் ஒரு பலிபீடம் கட்டிடுவார். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடி தேவன் உன்னை பெரிய தேசமாக்குவேனார். இப்ப அந்த தேசம் என்னங்கிறத கொடுத்துட்டார். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கலாம் 15வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம் நடந்த பின்பு? லோத்து சோதோமில் இருந்தான். 4 ராஜாவுக்கும் 5 ராஜாவுக்கும் யுத்தம் வந்தது. அதுல சோதோமுடைய ஊரை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போயிட்டாங்க. லோத்து, அவன் மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சொத்து எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு அடிமையாக போயிட்டாங்க. ஆபிரகாம் அதை தெரிந்தவுடனே தன் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரர்களோடு தன்னுடைய நண்பன் ஒருவனை கூட்டிக் கொண்டு அவர்கள் அந்த ராஜாக்களுக்கு விரோதமாக சென்று
அவர்களை முறியடித்து லோத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காத்துக்கொள்கிறான். சோதோமினுடைய ராஜா அப்பொழுது வந்து, என் தேசத்தை அவன் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான், அவங்கிட்ட இருந்து நீ எடுத்துட்ட, இப்ப நான் கேட்கறது ஒன்னே ஜனங்களை மட்டும் கொடுத்துரு, இந்த கொள்ளையடிச்ச பொருளெல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா ஆபிரகாம் மாட்டேங்கிறான். வானத்தின் பூமியும் படைத்த கடவுள்கிட்ட நான் கையை ஏந்துவேன், அவர் என்ன கொடுப்பாரு, ஓன் சொத்தை எடுத்து நான் பெரியாள் அணைங்கிற பேர் எனக்கு வேண்டாம், ஒரு சிரட்டையை கூட நான் எடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ என்று சொல்லி விட்டுட்டு வெளியே வரான். இந்த காரியங்கள் நடந்த போது, ஏனென்றால் ஒரு மாடு மேய்த்து கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டிருந்த ஒருவன் இப்பொழுது ஒரு பாலிடிக்ஸ்குள்ள தலையிட வேண்டிய காரியம் வந்து போச்சு. 4 ராஜா 5 ராஜா சண்டைக்குள்ள இவர் உள்ள போய் தலையை விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இனி அந்த ராஜாக்கள் எனக்கு விரோதமா ஏதாவது செய்வார்களோ என்னமோ என்கிற ஒரு பயம் இருக்கலாம். அந்த நேரத்துல தேவன் வந்து அவனுக்கு தரிசனமாய் சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன், உன்னை எவனும் எதுக்க முடியாது, நான் தான் கேடகம், உனக்கு அந்த உலக பிரகாரமான பலம் வேண்டாம், நானே உனக்கு பலன் என்று சொல்லி இறங்குகிறார். அப்பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறீரே, ஆனா எனக்கு பிள்ளை இல்லையே, என் வேலைக்காரன் தானே நாளைக்கு சொத்துக்கு வாரிசு ஆவாங்க. இல்லை நீ வெளியே வந்து பாரு, நட்சத்திரம் என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்றார். அவர் சொன்னதை செய்வார் என்று விசுவாசித்தான். அதை ஆண்டவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்புறம் அதே 15வது அதில் திருப்பி சொல்லுகிறாரு, இந்த தேசத்தை நான் கொடுத்துட்டு இதை நான் சுதந்திரிப்பேன் என்று எப்படி அறிவேன். அப்போ சொல்லுகிறாரு 9வது வசனத்துல, 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாயும் ஒரு காட்டுப்புறாங்க ஒரு புறா குஞ்சின் இடத்தில் கொண்டு வா என்கிறார். அவன் அவைகளை கொண்டு வந்து துண்டித்து வைக்கிறார். அதாவது அக்ரிமெண்ட், இது அந்த காலத்துல அக்ரிமெண்ட் போடக்கூடிய அந்த கால முறை, அந்த முறையின்படியாக போடுங்கிறாரு. அவன் வந்து செய்கிறான். ஒரு ராத்திரியிலே அவன் அயர்ந்து தூங்கும்போது தேவன் வந்து அவனோடு பேசுகிறார். உன்னுடைய இந்த சந்ததி தேசத்துல, உன் சந்ததியார் இன்னொரு தேசத்துல போய் பரதேசியாகி இருந்து 400 வருஷம் கழிச்சு வருவாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது அவங்க சொந்தம் கொண்டாடுவாங்க என்று சொல்லி 18 வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவைக்க ஐபிரத்து நதின்னு பெரிய நதி மட்டும் உள்ளதும், கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாயரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று உடன்படிக்கை அக்ரிமெண்ட் அங்க பண்ணுகிறார். அந்த காலத்துல எப்படி அக்ரிமெண்ட் பண்ணுவாங்களோ அதே போல ஒரு அக்ரிமெண்ட் பண்றார். அந்த வாக்கு தத்துவம் விரிவாக்கி இங்கே ஒரு அக்ரிமெண்டாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு பிற்பாடும் அவன் பெருகி வருகிற போது 17வது அத்தியாயத்திலே பார்க்கலாம். அவன் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். இதற்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்து விட்டது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை, ஆனா ஆண்டவர் சொன்னாரு உன் சந்ததி பெருசாகும் சொல்லிட்டாரு. இப்ப சாராளுக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை எனக்கு பிள்ளை பிறக்காதோ, ஆபிரகாமுக்கு பிறக்குமோ, அப்ப வேற ஒரு பொண்ணு மூலம் பிள்ளை பெற்றாருன்னா அது மூலம் வளருமே என்று அவள் மாம்சீகமான உலக பிரகாரமான ஒரு வழியில யோசித்து ஆகாரை அவளுக்கு கொடுத்து ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறக்கிறார். இஸ்மவேல் மூலமாக ஒரு குழப்பமும் பிரச்சனையும் வருகிறது. மாம்ச பிரகாரமான எல்லா காரியமும் குழப்பம்தான் வரும். ஒரு குழப்பமும் பிரச்சனையும் வந்துருச்சாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு 86 வயசு, இஸ்மவேல் அவனுக்கு பிறக்கிற போது அவனுக்கு 86 வயசு. ஆனா 99 வயசு ஆகிற போது, அதுக்கப்புறம் 13 வருடங்கள் கழித்து கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவங்ககிட்ட சொல்றாரு, உனக்கும் எனக்கு நடுவே என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை பெருக பண்ணுவேன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து கொடுக்குறாரு. ஆதியாகமம் 17வது அத்தியாயத்துல 1, 2, 3 வசனங்கள்ல அது என்ன உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. 4:5 நான் உன்னோடு பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். திரளான ஜாதிகளுக்கு இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்கிறார். ஆபிராம் என்றால் பெருமையுள்ள தகப்பன். ஆனா அவனுக்கு 86 வயசுலதான் ஒரு பையன் பிறந்தான். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளின் தகப்பன்.
தேசங்களின் தகப்பன். ஸோ அவர் அந்த அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு, நான் இந்த எக்ரிமெண்ட்டை 7வது வசனம் சொல்றேன், உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். உனக்கு பின் வர்ற சந்ததிக்கு தலைமுறை தலைமுறையாக நான் தான் தேவன், அதனால அவங்ககிட்ட இந்த அக்ரிமெண்ட்டை நான் போடுவேன் என்று சொல்லி, பின் வரக்கூடிய சந்ததிக்காக உன் சந்ததிக்காக சொல்லிட்டு, அந்த சந்ததி வருவதற்காக அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நுனித்தோல் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண வேண்டும், இது உனக்கும் எனக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக உன் சரீரத்திலே இருக்கும் என்று சரீரத்திலே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் அதையும் ஏற்றுக்கொள்கிறார். பேர் மாற்றத்திற்கு அப்புறம், அதற்கப்புறம் 1 வருடம் கழித்து அவருக்கு குழந்தை பிறக்கிறது. ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு வளர்ந்து வருகிறார். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 22வது அத்தியாயத்தில் வருகிறது. இந்த காரியம் நடந்தபோது தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவர் கேட்கிறார், ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுമായ ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு என்கிறார். ஆபிரகாமும் எடுத்துட்டு போறான், போய் அந்த காரியத்தை செய்ய போகிறான். மகனை வெட்ட கத்தி எடுக்கிற போது 11வது வசனம், ஆதியாகமம் 22:11, அப்போது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். அவன் அடியேன் என்றார். பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா அங்கே கொடுக்கிறார். அதை எடுத்து அவன் தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இடுகிறான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே, என் தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்திலே கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அர்த்தத்தோடு அந்த பெயரை வைக்கிறார். 2ஆம் தரம் வானத்திலிருந்து தேவன் ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுகிறார். 15-16 வசனத்தில் பார்க்கலாம். உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் போராமல் அவனை ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே சொன்னாரு, நீ பெருசாயிருவா வானத்து நட்சத்திரம் போலன்றவர். ஆனா இப்ப கண்டிப்பா நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பண்ணுவேன். ஆனா முக்கியமாக உன் சந்ததிக்குள்ளாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டு சொல்லுகிறார். சத்தியம் பண்ணி சொல்கிறேன் நம்ம சொல்றது போல ஆணையிட்டு சொல்லுகிறார். வாக்குத்தத்தமாக கொடுத்தது, அந்த வாக்கை விசுவாசித்து அதற்கேற்ற கீழ்ப்படிந்த நடக்கையின் மூலமாக அந்த வாக்குத்தத்தம் விரிவாக்கப்பட்டு உடன்படிக்கை ஆக்கப்பட்டு அந்த உடன்படிக்கை பின்னாடி ஆணையாக அவருக்கு செய்யப்பட்டது. ஆபிரகாமோடு செய்த இந்த வாக்குத்தத்தத்தினுடைய விசேஷம் இதுதான். எந்த ஒரு உடன்படிக்கையும் நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிறைவேற்றினால் உனக்கு இது. ஆனா வாக்குத்தத்தமாக கிருபையாக செய்யப்பட்டது. அதை பெற்றுக்கொண்டவன் அதற்கு விசுவாசித்து அதற்கு ஏற்ற நடக்கை நடக்கிற போது அந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையிலே வரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இதுதான் ஆபிரகாமுடைய அன்றைய வாழ்க்கையில் நிறைவேறியது. இன்றும் அவருடைய சந்ததியான இஸ்ரவேலர் வம்சத்தாரிடத்திலே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. வருங்காலத்திலும் பூமியிலே மனுக்குலம் இருக்கின்ற வரை அவருடைய சந்ததியின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக பூமியிலுடைய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இன்றும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு ஒப்புரவாகுதல், ஒரு உறவு, விசுவாசம், ரட்சிப்பு, பூமிக்குரிய பரத்துக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றிற்குமே இந்த ஆபிரகாமோட தேவன் பண்ணின இந்த உடன்படிக்கை தான் மூலமும் ஆதாரமாக இருக்கிறது. ஆபிரகாம் தனி வாழ்விலே ஆசீர்வாதங்கள் 4 வகையாக வந்தது. பெரிய ஜாதியின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை,
பெருமைப்படக்கூடிய வாழ்க்கை, பிறருடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருப்பது. முக்கியமானது இதுதான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆனா நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ எங்க போறியோ, எங்க இருக்கிறியோ, என்ன பண்றிய, அந்த இடத்துல மூலமாக என்னுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு வரும். இது ஒன்று. ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உனக்குள்ளே பூமியினுடைய சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது ஆபிரகாமுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஸ்திரியின் வித்தாகிய மேசியா ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்து முழு உலகையும் ஆசீர்வதிப்பதை குறிக்கும். இதை குறித்து கலாத்தியரிலே அத்தியாயம் 3 பவுல் கலாத்தியர் சபைக்கு எழுதுகிற போது காரியங்களாக எழுதுகிறார். கலாத்தியர் அத்தியாயம் 3 வசனம் 8 நாம் இப்படி பார்க்கலாம். 6, 7, 8. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன் அறிவித்தது. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக இது வர வேண்டும் என்றுதான். இதே இதில் கலாத்தியரில் 3வது அத்தியாயத்தில் 26 படிக்கலாம். நமக்காக அந்த வார்த்தை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட போது, கிறிஸ்துவின் சந்ததியாக ஆபிரகாம் சந்ததியான கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட போது அந்த கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த இந்த வாக்கு தத்தமும் நான் வாரிசாக மாறுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அத்தியாயத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையாக ஆபிரகாமை அழைத்தார், இன்று கிருபையாகத்தான் நம்ம அழைத்தார். ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசித்து நடந்தான், நாமும் விசுவாசித்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியையினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளை நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் விசுவாசித்து இந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரமானோம். பட் அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கீழ்ப்படிதலும் சாட்சிகளோட வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் தடையில்லாமல் சுதந்திரிக்கலாம். ஆனால் அதற்கேற்ற விசுவாசம் உள்ள வாழ்க்கை இல்லாத போது இது குழப்பமும் பிரச்சனையும் சிக்கலும் தான் ஆகிவிடும். இந்த ஆதியாகமத்திலிருந்து 12வது அத்தியாயத்திலிருந்து அவருடைய ஈசாக்கு, யாக்கோபுடைய சந்ததிகள் இவர்கள் எல்லாம் எகிப்துக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளாக போய் மீண்டும் வெளியே வருகிற வரைக்கும் இந்த ஒரு வாக்குத்தத்த யுகம் என்று, வாக்குத்தத்தத்தினுடைய காலம் என்று இதை நாம் அழைக்கலாம். இது சுமார் 625 வருட சரித்திரத்தை உள்ளடக்கியது. சுமார் 625 வருட சரித்திரத்தை உள்ளடக்கியது. ஆபிரகாமுடைய 75வது வயதிலே அவன் அழைக்கப்பட்டு ஆண்டவர் வாக்கு பண்ணினதிலிருந்து எகிப்திலிருந்து அவர்கள் வெளியேறி வருகின்ற வரைக்கும் இந்த காலகட்டத்துக்குள்ளதாக இருந்தார்கள். இதிலே சாதகமான ஒரு ஆரம்பம் என்ன என்றால், தேவன் நேரடியாக தொடர்பு கொண்டு ஆபிரகாமோடு பேசி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். உலக மக்கள் எல்லாம் மோசமாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தனியாக எடுத்து அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் வாக்குத்தத்தம் கொடுத்த போதே அவனுக்கு சில காரியங்களும் சொன்னார்.
அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அவனுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை படி நடப்பதற்கு அவன் தன் குடும்பத்தையும் தன் வீட்டையும் தன் உற்றாரையும் உறவினரையும் விட்டு பிரிந்து வர வேண்டி இருந்தது. பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலக பிரகாரமான மக்களோடு வாழாமல் அவர்களை விட்டு பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக அவனை தனியாக அழைத்தார். இன்றைக்கு நமக்கும் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. ரோமர் 12வது அத்தியாயத்தில் வந்தால் 1-2வது வசனம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்து ஜனங்களைப் போல அவர்களைப் போல வாழாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இந்த உலகத்தார் வாழ்க்கையை போல வாழாதீங்க. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் சொல்லுகிறார், பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, எனக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாக நடக்கக்கூடிய, எனக்கு பிரியமாக நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நான் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் பேரிலே விசுவாசம் இருக்க வேண்டும், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை. இதுதான் அவருக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரு பரிசோதனை என்று சொல்லலாம். பரீட்சை, அவருக்கு இருந்த பரீட்சை. ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு கொடுத்தான். ஈசாக்கு அதை யாக்கோபுக்கு கொடுத்தான். எப்பொழுது கொடுத்தான் என்றால், ஏசா தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரியமல்லாத காரியங்களை செய்த போது ஈசாக்கு தன் மகன் யாக்கோபை அழைத்து, நீ உன் சகோதரனை போல கானான் வீட்டில் போய் பெண் எடுத்துக்காதப்பா, நீங்க இருந்து நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் போய் பெண் எடுத்துட்டு வா போன்னு அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன், ஆபிரகாமுடைய தேவன், உன்னை பெரிதாக ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று ஆபிரகாம் ஈசா கொடுத்த ஆசீர்வாதத்தை அவன் யாக்கோபுக்கு கொடுத்தான். ஆதியாகமம் 28வது அத்தியாயத்தில் 1-5வது வசனம் வரைக்கும் அது படிக்கலாம். ஆனால் யாக்கோபு நடந்து போகிற போது, ராத்திரி தூங்குகிற போது, அவன் கனவிலே தேவன் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனாகிய நான், நீ படுத்திருக்கிற இடத்துல இருந்து உன்னை சுகமாக திரும்பி வர பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், தேசத்தை கொடுப்பேன் என்று அவனிடத்துல அதை உடன்படிக்கை பண்ணுகிறார், அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். ஆதியாகமம் 28 13-15 வசனங்களில் படிக்கலாம். ஆபிரகாம் இடத்துல அந்த யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன். அதற்கப்புறம் தன்னுடைய 12 பிள்ளைகளோடு எகிப்து தேசத்துக்கு போன போது அந்த ஆசீர்வாதம் யாக்கோபிலிருந்து அந்த 12 பேருக்கும் வந்தது. ஆனால் அவர்களிடத்தில் எதிர்பார்த்தது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையிலே யாக்கோபுடைய பிள்ளைகளும் தவறினதினாலே, தோல்வி அடைந்ததினாலே அந்த வாக்குத்தத்தத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியாமல் போனது. அது என்ன ஆனது, எப்படி போனது என்பதை நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய தோல்வி நமக்கு தெரியும். தேசத்தில் பஞ்ச உடனே எகிப்து தேசத்துக்கு போனாரு. சாரால் யாருன்னு என் சகோதரின்னாரு. பார்வோன் அவனை அழைத்தான். தேவன் அவனை எச்சரித்தார். உடனடியாக அவன், ஏன்பா இப்படி சொன்ன, இந்த மாதிரி சொல்லாத, திருப்பி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். திருப்பி ஆதியாகமம் 16வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் போனோம்னா, கோரார் ஊருக்கு போறாரு. அங்கேயும் கிட்டத்தட்ட இதே போல என் சகோதரி தான் 20வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் வருது. ஆதியாகமம் 20:2 கோராருக்கு போறாரு. அங்கேயும் கேட்டால் என் சகோதரி தாங்கிறாரு. அவன் ராஜா சொல்றான். அதுக்கப்புறம் தேவன் அவனை எச்சரித்த உடனே, ஏன்பா இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விடுறாரு. தேவன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தும், உன்னை பெருக பண்ணுவேன் இருக்கிறாரு. ஆனாலும் சாரால் சொன்னதை கேட்டு ஆகார் மூலமாக இஸ்மவேல் உருவாக காரணமானார். இந்த காரணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாலும் சுய சித்தத்தின்படி, சுய காரியத்தின்படி காரியங்கள் செய்வதும், தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை காட்டிலும்
சூழ்நிலைகள் மேலும் சுற்றியுள்ள மனிதர்கள் மேலும் உள்ள பயம் அதிகமாக இருந்ததினாலும் ஆபிரகாம் இந்த தவறை செய்தார். இதே தவறை ஈசாக்கும் செய்தார். பிற்பாடு வருகிறது நமக்கு நன்றாக தெரியும். யாக்கோபு சகோதரனிடத்தில் ஒருவேளை சாப்பாடை கொடுத்து விட்டு அவனுடைய வம்சாவளியாக வரக்கூடிய உரிமையை எடுத்தார். தகப்பனிடத்தில் போய் நான் உன் சகோதரன் ஏசா என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தவறான முறை. ஆனால் அவனுடைய நோக்கம் தேவனுடைய உன்னத ஆசீர்வாதம் வேண்டும் என்று இருந்ததனால தேவன் அவனை சிட்சித்து அவனை தண்டித்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் ஏசா அதை துச்சமாக எண்ணினால அவனை ஒதுக்கி விட்டார். ஸோ இவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் அந்த தோல்விக்கு காரணம் இது. யாக்கோபுடைய குமாரர்களும் ரூபனுடைய வாழ்க்கையிலும் யூதாவுடைய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான அநேக குழப்பங்கள் உண்டு. அது சந்ததி அந்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழாததுனால அவர்கள் மேல் வந்த ஒரு நியாய தீர்ப்பு எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளாக போக வேண்டியதாகிவிட்டு, எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியது. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லாமல் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே கஷ்டத்துக்குள்ளும் பாடுகளுக்குள்ளாக ஒரு 430 வருடங்கள் அவர்கள் அங்கே கடக்க வேண்டியதாக இருந்தது. பிற்பாடு தேவன் அவர்களுக்கு மோசையை எழுப்பி மோசையின் மூலமாக அவர்களை அங்கே இருந்து விடுவித்துக் கொண்டு வந்தார். ஆனால் அந்த எகிப்தின் அடிமைத்தனம் தான் அவர்கள் தோல்விக்கு உரிய நியாய தீர்ப்பாக ஒரு தண்டனையாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் எகிப்தில் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள் போனதிலே ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது. காரணம், அந்த 430 வருடங்களுக்குள்ளாக பிற ஜாதிகளோடு கலவாமல் அவர்கள் இருந்தார்கள். பிற ஜாதிகளோடு கலவாமல், பிற ஜாதிகளிடத்திலே பெண் எடுத்து பிற இனத்தோடு இணைந்து அந்த ஆபிரகாமுடைய வாரிசாகிய அந்த சந்ததி பரிசுத்த வித்து கரைப்பட்டு போகாதபடி தேவன் அவர்களே அந்த இடத்துக்குள்ள காத்துக்கொண்டார். ஒரே ஒரு காரணம், எகிப்தியர்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறவர்கள் என்றால் கொஞ்சம் அருவறுப்பு. நம்ம இதில் இருக்கிற போல அவர் ஹை காஸ்ட்டு, இவர் லோ காஸ்ட்டு, இவரும் அவரும் ஒட்ட மாட்டாங்கங்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்ததுனால எபிரேயர்களோட யாரும் அந்த எகிப்தியர்கள் உள்ள யாருமே சம்பந்தம் கொடுக்கவோ பெண் கொடுக்கவோ பெண் எடுக்கவோ இல்லாததுனால அந்த 12 சகோதரர்கள் வம்சத்துக்குள்ளாக மாத்திரம் பெண் எடுத்து அவர்கள் வளர்ந்து அந்த சந்ததி அங்கே வளர்ந்து வர நேரிட்டது. கஷ்டங்களுக்குள்ளாக ஒரு காரியம் அதற்குள்ளாக இருந்தது. தேவன் அதிலிருந்து அவர்களை மீட்டு எடுக்க ஒரு வழியை கொடுத்தார். பஸ்கா பலியின் மூலமாக, மீட்பின் திட்டமாக பஸ்கா பலியை கொடுத்து அந்த பஸ்காவின் மூலமாக, பஸ்காவின் ரத்தத்தின் மூலமாக அவர்களை மீட்டெடுத்தார். யாத்திராகம 12வது அத்தியாயத்திலே நாம் அதை படிக்கலாம். அதிலே அவர்கள் அந்த பஸ்கா பலியின் மூலமாக கொண்டு வருகிறார். இதில் விசேஷமாக எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க தேவன் எகிப்தின் மேல் வாதைகளை அனுப்பி தன் ஜனங்களை பிரித்தெடுத்தார். முதலாவது வந்த 9 வாதைகள், முதலாவது வந்த அந்த 10 வாதைகளில் முதலாவது வந்த 9 வாதைகள் எகிப்து தேசத்திற்கு வந்தது. ஆனால் இஸ்ரவேல் வசித்த கோஷோனுக்கு வரவில்லை, இங்கே வரவில்லை. அவர்கள் தண்ணீர் ரத்தமானது இவர்களுக்கு ஆகவில்லை, அவர்கள் தேசம் இருளானது இவர்களுக்கு ஆகவில்லை, அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு செத்தது இவர்களுக்கு சாகவில்லை, அவர்களுக்கு உடம்பிலே வியாதி வந்தது இவருக்கு வரவில்லை, அங்கே தவளைகள் வந்தது இங்கே வரவில்லை, அங்கே வெட்டுக்கிளிகள் வந்தது இங்கே வரவில்லை. இந்த 9லுமே இவர்களுக்கு வரவில்லை, ஆனால் எகிப்துக்கு வந்தது. ஆனால் 10வது மாத்திரம், தலைப்பிள்ளைகள் மரணம் மாத்திரம் இருவருக்குமே வந்தது. காரணம், மரணம் ஆதாம் அறிந்தே அவன் மேலாக ஏற்றுக்கொண்ட ஒன்று. அதனாலே அதற்கு ஒரு பலி செலுத்தித்தான் மீட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் வந்தது. எனவே தேவன் அங்கு பஸ்கா பலியை கொடுத்து அந்த பலியின் அவசியத்தின் மூலமாக அவன் மீட்பின் வழியாக
பிற்காலத்தில் ஒரு நாள் உன் மரணத்திலிருந்து மீட்கும்படியாக ஒரு பலி அவசியம், அந்த பலியின் மூலமாகத்தான் மீட்டுக் கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி அங்கே உள்ளே கொண்டு வருகிறார்கள். முதலாவது தேவனை மனிதன் படைத்த போது அவன் தேவனோடு உறவாடுகிறவனாக, தேவனோடு நடக்கிறவனாக இருந்தான். ஆனால் பாவம் செய்து பிரிந்து போனது தேவ பிரசன்னத்தில் வர முடியாத போது தேவனுடைய குரலை மாத்திரம் கேட்கக்கூடியவனாக இருந்தான். ஆனாலும் அந்த தேவ குரலுக்கு கீழ்ப்படியாமல் பிற்காலத்தில் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு விரோதமாகவே செயல்பட்டு தேவ குரல் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது, அது ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பலம் குறைந்து போன போது தேவன் தண்டித்து விட்டு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அடையாளம் காணத்தக்கதாக, கண் காணத்தக்கதாக ஒரு அடையாளத்தாக வானவில்லை கொடுத்தார். இன்னும் அந்த ஆவியினுடைய குரல் மங்கி, உள்ளாக இருக்கக்கூடிய தேவ ஆவியினுடைய குரல் மங்கி கீழாக போகிற போது, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின போது அவன் சரீரத்திலே விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அந்த அடையாளத்தை என் சரீரத்தில் வைத்திருக்கிறேன் என்று விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இப்படியாக அவர்கள் கண் காணத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக அடையாளங்களை கொடுத்து அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறார் ஒவ்வொரு காரணத்திலும். இதில் அவர் கொடுத்த அடையாளம் விருத்த சேதனம், சரீரத்திலே உனக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு. ஸோ இவ்வளவாக கடந்து வந்தார்கள். ஆனாலும் 430 வருடங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்து மொத்தம் 625 வருடங்கள் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட 75 வயதிலிருந்து வெளியே வருகிறதற்கு ஏறக்குறைய 625 வருடங்கள். இதில் இந்த பாடுகள் கஷ்டங்கள் பிற்பாடு அவர்களை ஜனங்கள் வெளியே எடுத்த அந்த சந்ததி இடத்திலே தேவன் வேறு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் என்கின்ற ஒன்றை கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அது அந்த காலகட்டத்தையும் அந்த காரியத்தை குறித்தும் நாம் அடுத்த பாடத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததியான ஈசாக்குக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள், 7 பேருக்கும் இதுல பங்கு கிடையாது. ஈசாக்கு தான் பங்கு. ஈசாக்கு 2 பிள்ளைங்க, ஏசாவும் யாக்கோபும். ஏசாவுக்கு இதுல பங்கு கிடையாது, யாக்கோபுக்கு தான் பங்கு. யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகள் கொடுத்தான், அந்த 12 பிள்ளைகள் மூலமாக வந்தது. இந்த ஆபிரகாமினுடைய மற்ற பிள்ளைகளும் ஈசாக்குடைய ஏசா வம்சவழியும் நோவா காலத்திலிருந்து வந்த அந்த ராஜ்யங்கள் உள்ள அந்த புற ஜாதியார்கள், புற இனத்தார்கள், அவர்களோடு அவர்கள் மிக்ஸ் ஆகி வருகிறார்கள். அவர்களை குறித்து வேதம் ஜாஸ்தியாக நமக்கு சொல்வதில்லை. ஆனால் இந்த ஆபிரகாமினுடைய இந்த பிற பிள்ளைகளும் ஈசாக்குடைய மூத்த பையன் ஏசாவும் தான் இந்த இஸ்ரவேல் வம்சத்திற்கு கடைசி வரைக்கும் சத்துருக்களாக விரோதமாக போராடி கொண்டு, நம்ம ஊர்ல நீங்க சொன்னோம்னா பங்காளி பிரச்சனை என்கிற ஒரு தகராறுக்குள்ள கடந்து போனாங்க. மாம்ச பிரகாரமான காரியங்களுக்குள்ள இந்த காரியங்களும் வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொண்டு வருகிறவனுக்கு அந்த பிரச்சனைகள் உண்டு. ஆனா இன்று நாம் இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் ஒன்று, ஆபிரகாமை முன்குறித்து அழைத்த அந்த தேவன் தான் நம்மை முன்குறித்து அழைத்து இருக்கிறார். சொல்லியிருக்கார், பிதா ஒருவனை முன்குறிக்காவிட்டால் என் இடத்துல வரமாட்டான், என் இடத்துல வந்தவனான ஒருவனையும் புறமே தள்ள மாட்டேன். பிதா முன்குறித்தார், கிறிஸ்து என்னை மன்னித்தார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து நீ பாவி என்று கண்டித்து உணர்த்தி என்னை தேவனுக்குள் கொண்டு வந்தார். இன்று அவர் என்ன சொல்லியிருக்கிறார், உன்னை என் பிள்ளையாக எடுத்துக்கொண்ட, என்னோடு நீ பூமியை ஆளுகை செய்வாய். ஆதாம் இழந்து போன அந்த காலகட்டத்தை 1000 வருடங்கள் திரும்ப என்னோடு வந்து நீ ஆளுகை செய்வாய், என்னோடு இருப்பாய். ஆதாம் இழந்து போன அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன். பாவம் செய்தவுடன் ஆதாம் இழந்த முதல் ஆசீர்வாதம் ஜீவக்கனியை புசிக்க அவனுக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் வெளிப்படுத்தலிலே 1ஆம் சபை எபேசுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே, உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், நித்திய ஜீவன் என்னோடு கூட நீ வாழ்வ. மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அதை அறியாமல், அதை விசுவாசியாமல், அதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை நாம் இங்கு வாழாமல், விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்காமல், சாட்சியான வாழ்க்கை வாழாமல், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அவர் பின்னாடி சென்றால்
வேதவசனம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் அவர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் ஒரு நாளிலே எல்லாரை காட்டில் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அதற்குள்ள கடந்து போகாதபடி ஆபிரகாமுடைய இந்த வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தான், பலவீனமுள்ள ஒரு மனிதன் தான், ஆனாலும் அவன் தேவனை விசுவாசத்தை எப்படி நடந்தான், அதை நாம் பாடமாக பெற்றுக்கொண்டு அவனைப் போல நாமளும் விசுவாசத்தில் தொடர்ந்து மேலேறி செல்கிற போது உண்மையிலே நாம் தான் ஆபிரகாமுடைய வாரிசாக கிறிஸ்துவோடு 1000 வருடங்கள் பூமியை ஆளுகிறவர்களாக நாம் எழும்புவதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு ஏற்ற சாட்சி வாழ்க்கையும் விசுவாசத்தின் கிரியையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். கர்த்தர் தாமே நம்மை காத்து இதற்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருவாராக. இந்த நாளிலே இந்த காரியங்களுக்கு கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றிகளை எடுக்கிறோம். அடுத்த வாரத்திலே வருகிற போது நியாயப்பிரமாண யுகம், நியாயப்பிரமாணம் வாக்குத்தத்தத்தின் யுகம், இது தொடர்கிறது. இந்த வாக்குத்தத்தை பெற்ற சந்ததி இடத்திலே தேவன் பண்ணுகிற அக்ரிமெண்ட் என்ன அப்படிங்கிறத, அதில் அவங்க ஏன் தோத்து போனாங்கிறதையும் பார்க்கலாம். வேதத்தில் அநேக காரியங்கள் அந்த நியாயப்பிரமாண யுகத்துக்குள்ளே தான் வருது. நமக்கு அது அநேக பாடங்கள் இதில் இருக்குது, படித்து கொள்ளலாம், இதில் வளர்ந்து வரலாம். இத்தோடு இன்றைய வேத பாடம் இத்தோடு இன்று முடிகிறது. நன்றி.